ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கிச்சனோட டீப் க்ளீன் ஒர்க்கு தான் நடக்குது. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலு டிஃபன் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டேன். இது வந்து சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஏரியா பாருங்கள். இதில் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியாக பாத்திரம் வச்சுருப்பேன். அந்த பாத்திரத்தை மட்டும் இந்த சிங்க்கு கீழே வைப்பேன். இப்போ இதை ஃபுல்லாக எல்லா கப்போர்டும், நம்ம வீட்டில் மாடுலர் கிச்சன் இல்லை, இந்த மாதிரி கப்போர்டு போட்டு தான், இந்த மாதிரி ஸ்லாபு போட்டு தான் கதவு போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நமக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம். நான் மாடுலர் கிச்சன்லாம் வைக்கலை. இப்போ ஒரே மக்களமாக இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு பெஞ்சு மாதிரி ஒன்று அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதில் மேலே மட்டும்தான் பலகை இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாத்தையும் அடைச்சி நாங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணோம். இன்றைக்கி இதை காலையில் ஃபஸ்ட்டு இதான் க்ளீன் பண்ணேன். இதில் இந்த தாம்பழை பைங்க, கட்டை பைங்க, இந்த மாதிரி பையெல்லாம் இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இது ஒரே சாக்கு நம்ம கீழே போட்டு காய்கறிகளால் அதுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு துணிப்பை அவசரத்துக்கு கடைக்கி. இங்கே ஒரு 4 கட்டைப்பை சுருட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் கிரைண்டர் வச்சுருக்கேன். இதை தான் ஃபஸ்ட்டு வேலையாக காலைல க்ளீன் பண்ணேன். இதில் மேலே தான் கிரைண்டர் மூடி வச்சுருக்கோம். இது 4 பேரோட லஞ்சு பேக்கும் அடுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வேறு பேக்கில் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாவு அரைச்சா தெளிச்சா துடைக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வாட்டர் ப்ரூஃபில் மைக்கா ஒட்டியிருக்கோம் செவுத்து மேலேயே. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இருக்குது. அதுக்குமே இந்த கம்மு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க ஷூட் பண்ணுற மாதிரி. அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இப்போ அதை வச்சு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். இதை வச்சு தான் இந்த கரப்பாம்பூச்சிக்கு நான் வைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்பாக ஹீட்டு ஆன்டி ரோச் ஜெல்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த டோர்லலாம் ஒரு ட்ராப்பாக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இனிமேல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆனால் பூஜை ரூமில் நிறையா இருந்தது. கோலத்தெலாம் அழிச்சிடும். அங்கே வச்சேன். இப்போ அங்கே வரல, அதனால் இங்கேயும் வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வேலை தான் நடக்குது. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாதம் வச்சு தயிர் வாங்கி சாப்பிட்டுலான்னு இருக்கோம். அப்பா, இது எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு ஒரு பயமாக வேறு இருக்குது. இப்போயே டயர்ட் ஆகிடுது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு துடைச்சிட்டு வைக்கணும். பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் வெஜ்ஜு பாத்திரம், நம்ம டெய்லி சமைக்கிறது தேய்ச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த கப்போர்டு கீழே இருந்து எடுத்தல நான்வெஜ்ஜு. நான் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக வெசல்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தோசைக்கல், இதுக்கு 2 இது தண்டவாளக்கல், நம்ம வீட்டு தண்டவாளக்கல். இதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம், நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற குக்கரு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிகிட்ருக்குறேன். இந்த கப்புலாம் பசங்களுக்கு ஏதாவது இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்லாம் வச்சா கொடுப்பேன். இனிமேல் அதெல்லாம் கொடுக்க வேணாம். அவங்க சூப்பை குடிக்கிறதில்ல. இது சும்மா ஸ்நாக்ஸ் பாக்ஸாக எடுத்து கொடுத்துடலாம் அவங்ககிட்டன்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ் என்ன நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு இல்லை, அவங்க தானே ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறாங்க. இது எடுத்துக்கலான்னு இருக்கேன். இவ்வளோ பாத்திரம் நான்வெஜ்ஜில் இருந்தது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப இப்போ தான் திருப்தியாக இருக்குது. இது எல்லாமே துடைச்சிட்டு வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சால்ட்டு, கார மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தாளிப்பு வடகம், ரசப்பொடி, காஃபி பவுடரு, டீ பவுடரு, ஏலக்காய் பவுடரு, மிளகுத்தூள், பெருங்காயம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இது கேசரி பவுடரு. இது இது கொஞ்சம் ஜாதிக்காய், சித்திரத்தை, கொம்பு மஞ்சள். அதுக்கப்புறம் இங்கே மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன். இது பிரிஞ்சி இலை. இது எல்லாமே இருக்கும். ஏலக்காய், கிராம்பு, அந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தாளிப்பு மிளகாய், சாம்பார் பொடி, அது ரசப்பொடி அதிகமாக நுணுக்கினா அது ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். தீந்தொன்னையில் எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஒரு 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு டைமு. அவ்வளோ க்ளீன் பண்ணோம். இது எங்களுடைய லஞ்ச் பாக்ஸஸ்லாம் இருக்குது. பசங்களோட கேரியரு, ஹஸ்பண்டோட கேரியரு, என்ன பாக்ஸில் எடுத்துகிட்டு போனால் அது பாக்ஸு, பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு, எப்போ டீ எடுத்துகிட்டு போவோம்ல அது ஃப்ளாஸ்க்கு. அப்புறம் இது குடிக்க தண்ணி. எப்பயுமே ஆறின தண்ணி அதில் ஊற்றி இங்கே டேபிள் மேலே வச்சுடுவோம். திருப்பி சூடாக போட்டுக்குவோம். இது இது இட்லி பொடி. இது உப்பு, இந்து உப்பு இல்லை, அது கொட்டி வச்சுருக்கேன். இது மோர் மிளகாய் வறுத்தது.
கொஞ்சம் அதிகமாக வறுத்துட்டேன்னா அது போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நமுத்து போயிட்டா நம்ம என்ன பண்ணலாம், தவா சூடு பண்ணி அதில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே சாப்பிடும்போது சால்ட்டு பாத்திரம்லாம் எடுத்து போட்டுக்கிறதா இங்கே சால்ட் வச்சுருக்கேன். இது குளுக்கோஸ் பாப்பா வாங்கினது அது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய், இது வந்து கால் வலிக்கு தடவுற எண்ணெய், இந்த இலை பேர் மாதிரி அது. இது வந்து கேரட் ஆயில் ரெடி பண்ணல அது. இது வந்து கேரளாவிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க, முறிவெண்ணெய்ன்னு சொல்லி கால் வலிக்கு. இது வந்து என்னது, இது விளக்கெண்ணெய். இது வந்து என்ன சொல்லுவீங்க, டொமேட்டோ சாஸு. அப்புறம் இது ஓமம் வாங்கினேன்ல, கஷாயம் போட ஓமம். இந்த மாதிரி இது வந்து ஓமம் வாட்ரு. இந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது காலியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த ஜெல்லு, இந்த காக்ரோச் ஜெல்லு. மேலே வந்து இந்த முல்தானி மெட்டி பவுட்ரு. இது வந்து டேப்புங்க. இது வந்து பழைய ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க. இதுதான் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிரைண்டர் க்ளீன் பண்ணிட்டு 4 பேர் லஞ்சு பாக்ஸு, அதில் வாட்ரு பாட்டிலும் அங்கே இருக்குது. இது வந்து நேற்று வாங்கிட்டு வரேன் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வைக்கிறதுக்காக. தேங்காய் வச்சா உருண்டு விழுந்துகிட்டே இருக்கும், அதனால் தேங்காய் இருந்தால் வைக்கலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லி வச்சேன். இது வந்து சாக்கு, கோணி சாக்கு மாதிரி இருக்குது. இது வந்து கீழே காய் எறியும் போது போட்டுக்கிட்டு அரிஞ்சிட்டு நம்ம அலசிட்டு காய வைக்கலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கவர்ஸ், கொஞ்சம் கவர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு துணி பை, அப்புறம் 4 கட்டை பை. இது உள்ள இந்த தாம்பூல பைங்க, கவருங்க, இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் இது க்ளீனாக இருக்குது. கொஞ்ச நாள் தான் க்ளீனாக இருக்கும், அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலே போட்டுருவாங்க, நம்ம வைக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் இந்த செல்ஃப் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுவோம். பாக்கெட் அதெல்லாம் கொட்டி வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஏறி தான் சேர் போட்டு தான் செய்யணும். இது எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கு பாருங்கள், எல்லா பொருளுமே. அந்த லாஸ்ட்டில் வந்து சால்ட்டு, அப்புறம் சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், சேமியா. இது வந்து என்ன பவுட்ரு, அந்த அடை மிக்ஸ் அரைச்சல அது. இது வந்து அடை மிக்ஸ் அரைச்சது. இது வந்து கேழ்வரகு மாவு, மேலே கொஞ்சோண்டு கம்பு வந்து நொய் மாதிரி இருக்குல்ல, அது மேலே கொட்டி வச்சுருக்கேன். ஒரு நாள் கூழ் செய்யலான்னு. இது கருப்பு கொண்டக்கடலை, இது அரிசி மாவு, இது வந்து பனங்கற்கண்டு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, இதுவும் நாட்டு சர்க்கரை. அது வந்து இது கார்ன்ஃப்ளவரு. இது வந்து அதிகமான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம்ல, அது போக இதில் வந்து மஞ்சத்தூள் இருக்குது, இதில் வந்து மிளகாத்தூள் இருக்குது, இதில் ஏதோ ஒன்று போட்டேன். இது வந்து இடியாப்ப மாவு தான், என்னமோ வச்சுருக்கேன். இது வந்து பட்டாணி, இது வைக்க இடம் வச்சுருக்கேன். இது வந்து உப்புமா வந்து மிளகு போட்டு துவரம்பருப்பு போட்டு உடைச்ச மாவு, உடைச்சது. அடுத்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு நிறையா நமக்கு செலவாகாது, அது போட்டு வச்சா வண்டு வருதுனால கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் உளுந்து, குண்டு உளுந்து, துவரம்பருப்பு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ட்ரேலாம் நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஸ்பூன்ஸு, கத்தி, இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம், லைட்ரு, கத்தி, ஸ்பூனு, இதெல்லாம் இதை நான் க்ளீன் பண்ணல நேற்று, அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து கரண்டி ஸ்மார்ட் ஸ்டாண்ட்லாம் நம்மகிட்ட இல்லை, இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு இடமே இல்லை, எதுவும் வாட்டம் இல்லை, பெருசாக இருக்குது, அப்படியே வெளியிலேயே கிடக்குது. இதில் கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பிரியாணி அரிசி, இது ரவை வறுத்து, வெள்ளை ரவை வறுத்து ஆற வச்சு கொட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து கல் உப்பு. இது வந்து அரிசி மாவு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கோலம் போடுறதுக்கு, கோதுமை மாவு, தோசையில் அரிசி மாவு கழுவி காய போட்டு அரைச்சது. இது வந்து புது அரிசி வாங்கணும் பொங்கல் அப்போ, அது இருக்குது. இதுவும் அரிசி மாவு. இது துவரம்பருப்பு. அப்புறம் இது சர்க்கரை, அதுவும் சர்க்கரை. அப்புறம் அதில் கோதுமை மாவு. இது வந்து புளி. அப்புறம் இங்கே ஒரு இதில் வந்து மளிகைலாம் வந்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் மளிகைலாம் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சொன்ன மளிகைலாம் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மசாலா திங்ஸு, அப்புறம் அந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், அந்த மாதிரி சின்ன பாக்கெட் இருக்குல்ல, 100 கிராம் பாக்கெட், அந்த பாக்கெட்லாம் வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மளிகை தான் இருக்கும். இது வந்து வடிக்கிற அரிசி, இது வந்து இட்லி அரிசி. இது கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது நம்ம இந்த இடிக்கிற கல். இதெல்லாம் இந்த கபோர்டில் வச்சோம். எல்லாமே இங்கே தான் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சது தான். இதுமாதிரி கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன்.
அடுத்து இதான் வந்து நான்வெஜ் பாத்திரம்லாம் வைக்கிற அந்த ஏரியா சொன்னல அதையுமே எடுத்துகிட்டு இந்த டப்பு மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த அடிக்கடி யூஸ் பண்ணதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக டப்பு மாதிரி வாங்கிட்டு சொன்னேன். அதில் நிறைய அடுக்கிட்டேன். அப்புறம் குக்கர் தனியாக வச்சுட்டேன். அடிக்கடி எடுக்கிறது வந்து இந்த பாத்திரம் மீன் குழம்பு வைக்க, இந்த வானல் வந்து ஏறா தூக்கு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு, சாப்பிட்ற 4 தட்டு இருக்கும், கரண்டி வச்சுருக்கேன். இது வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸஸ். இதுக்கு ஒரு ட்ரே வாங்கிட சொல்லி இதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சபீனா பூஜை சாமான் வளர்க்குற சபீனா. அப்புறம் நான்வெஜ் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்புமே தனியாக தான் வச்சுருப்பேன். பூஜை சாமானுக்கு ஒரு ஸ்க்ரப்பு தனியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டெய்லி நம்ம வெஜ்ஜெல்லாம் சமைச்சா வளர்க்குறதுக்கு ஸ்க்ரப்பு தனியாக வச்சுருப்பேன். அப்புறம் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து பூஜை சாமான் தேய்க்கிற ஸ்க்ரப்பு தனியாக வச்சுருப்பேன். இது வந்து நேற்று எல்லாமே மாற்றிட்டேன். ஸ்க்ரப்பெல்லாம் தேஞ்சு போச்சு. இது எப்பயுமே பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு கம்பி மாற்றினேன். இந்த டவலுமே வீணாக போயிடுச்சு. நேற்று புதுசாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம சிங்க்கு, செராமிக் சிங்க். இது இந்த எவர்சில் சிங்கில் பாத்திரம் போடும்போது டப்புன்னு சத்தம் கேட்கும்ல, அதுக்காக நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி சிங்க்கு தான் இருந்தது. அது பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது ஆஃப் ஒயிட்டு தான் கிடச்சிது. இதில் ஒரு டிசைன் இருக்குது, எவ்வளோ கழுவினாலும் அப்படி தான் இருக்குது. இது வந்து உப்பு தண்ணியில் சுண்ணாம்பு தண்ணி எவ்வளோ கழுவினாலும் அந்த மாதிரி இருக்குது. க்ளீனாக தான் வச்சுப்பேன். எல்லாமே டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். அப்புறம் இந்த கப்போர்ட் எல்லாமே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டு, இந்த தட்டு அப்புறம் ஊற்றின தட்டு அங்கே இருக்குது. இது குண்டா, சாதம் வடிக்கிற குண்டா, நிறைய பால் காய்ச்சத பாத்திரம், சின்ன பேஷனுங்க, காய் வடிகட்டி, அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் செய்கிற குக்கரு. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இது வந்து வானல், 2 வானல். இங்கே வந்து இதுக்கும் ஒரு இந்த மாதிரி தான் டப்பு மாதிரி வாங்கிட்டு சொன்னேன். டப்பு மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த வடிகட்டி, அப்புறம் இந்த வடிகட்டி, அப்புறம் வந்து மாவு கல்லறை, அது வந்து இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மரம், நம்ம கேரட் சுற்றுறது, பஜ்ஜி போட வாழைக்காய் சுற்றுறது, எல்லாம் தனித்தனியாக கீழே போட்டு வச்சுருந்தேன்னா அது அப்படியே கலைஞ்சு போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டப்பு மாதிரி வாங்கிட்டு போட்டால் நம்ம டப்பை இழுத்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. தள்ளி விட்டுடலாம்ல, அதனால் இந்த டப்பு மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தவா, அது ஆப்பசட்டி, இங்கே ஒரு சப்பாத்தி கட்டை 2 இருக்குது, ஒன்று இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம நான்ஸ்டிக் தவா தான், அது தோசை ஊற்றுறதுக்கு, சப்பாத்தி போடுறதுக்கு வந்து தண்டவாளக்கல். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிற ஏரியா. மரம் ரொம்ப பழசாகிடுச்சு, 18 வருஷமாக இருக்குது, வாங்கணும். அப்புறம் தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தால் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி எல்லா கப்போர்டையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அருவாமனை, தேங்காய் திருவி, இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. க்ளீனிங் ஒர்க் போச்சு, நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ஒரு ஏரியா பண்ணுறதுக்கு 1 டே ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஏரியா பண்ண வேண்டியது தான். இதுக்கு மேலே இன்றைக்கி செய்ய முடியாது. இதுக்கே வந்து 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக் டைம் இருந்தால் செய்யலாம். இப்போ நாளைக்குமே நம்ம எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு கிருத்திகை, நம்ம குளிச்சுட்டு சமைச்சு விரதம் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு எதுலையும் கை வைக்கக்கூடாது. அப்புறம் யூனிஃபார்மு, ஒயிட் ஷூவு, இதெல்லாம் துவைக்கிற வேலை இருக்கும் நாளைக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம கிச்சனுடைய க்ளீனிங் ஒர்க்கு. இந்த க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இந்த வீடியோ போர் அடிச்சிருந்தா சாரி, மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.